அன்பு சகோதர சகோதரிகளே, பல வீட்டில் என்ன சம்பாதிச்சாலும் வறுமைதான் காட்டும். அதுக்கு திருஷ்டி, கண் திருஷ்டி என்று சொல்லலாம். அந்த கண் திருஷ்டி போக்க தர்பை புல் ஒரு கட்டு வாங்கி அதை எரித்து பசு நெய்யை இட்டு நல்லா எழுச்சி ஒரு டப்பாவில், சின்ன டப்பாவில் போட்டு பூஜை ரூமில் வைத்து இருந்தால் வெளியே எங்கே தான் போகும்போது, வேலைக்கோ ஆஃபீஸுக்கோ எங்கன்னா போகும்போது நெத்தியில் இட்டுடலாம். போகிற காரியம் சித்தியாகும். நெத்தியிலிட கொஞ்சம் தேங்காதவர்கள் கண் பருவத்திலேயோ நெத்தி முடியிலேயோ இட்டலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை பச்சை தண்ணியில் கல் உப்பு போட்டு குளிக்கலாம், திருஷ்டி போகும். அடுத்து மஞ்சள் தண்ணி எழுந்தவுடனே வாசலை பெருக்கிட்டு மஞ்சள் தண்ணி பூஜை ரூமில் இருந்து வெளியே தெளிக்கலாம், திருஷ்டி போகும். எலுமிச்சம்பழம் ஒரு கண்ணாடி டம்ளரில் போட்டு வைத்தால் திருஷ்டி அகலம். கத்தாயி செடி வீட்டு வாசலில் வைத்திருந்தால் திருஷ்டி அகலம். கல்லுப்பு லட்சுமி. அந்த கல்லுப்பை ஒரு அகலில் போட்டு பூஜை ரூமில் வைத்தால் பணம் செழிக்கும். வெந்தயம் புதனுடைய ராசி. வெந்தயம் பணம் வைக்கும் இடத்தில் வெந்தயம் கொஞ்சம் இந்த பணத்தோடு பரிசிலையோ பெட்டியிலையோ வைத்திருந்தால் பணம் செழிக்கும், பல செல்வங்கள் கூடும். இதையெல்லாம் பின்பற்றி நடந்து கொண்டால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் போகும். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஆதரவு. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.